அடுத்ததாக நிலராசி. அடுத்த 15 நாட்கள் அவங்க எந்த அளவுக்கு கரியர்லயும், ரிலேஷன்ஷிப்லயும் பாசிட்டிவா கொண்டு போணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலராசின்னு நம்ம சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள். முதல்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்துடலாம். அவங்களோட கரியர் நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு எப்படி இருக்க போகுதுங்க? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ப்ரொஃபஷனல் கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் இந்த நெக்ஸ்ட் 50 டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இருந்தாலுமே இப்போ தொழில் ரீதியாக கூட ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் எக்ஸஸ் பண்ணும், அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். ஸோ வேலை ரீதியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு, அது இன்னும் கைக்கு வராமல் இருக்குது, இல்லை அது கைக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து நிறைவடையாமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துலேயும் ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும். ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறும். ஸோ இவங்க மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் மற்றவங்களுக்கு இருந்தால் கூட நெக்ஸ்ட் 15 டேஸில் நல்ல அபிப்பிராயமாக மாறக்கூடிய விஷயங்களும் நடக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் வைஸ்ல எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ்? இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அண்ட் எதனால பிரச்சனை இருக்குது அண்ட் பண ரீதியான பிரச்சனை ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான வழியை வந்து தேடக்கூடிய வகையில் அமைய போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆண் நபர் அதுக்கான பொறுப்பை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எதனால என்னுடைய பார்ட்னர்கிட்ட இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆண் நபர் அந்த பொறுப்பை எடுத்து ஸோ கரெக்டாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக்கும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன பாசிட்டிவான கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ இவங்க வந்து ஆரஞ்ச் அண்ட் சாண்டல் கலர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 கலரும் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை கொடுக்கும். இந்த வாரம் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதம் அவங்க வாங்கணும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்களை இவங்க செய்யும் போது அவங்க மனசு நிறைவடைகிற விதமா இவங்களுக்கு அவங்க அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அவங்க அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு பேசினாலே அவங்களுக்கு மனசு நிறைவா இருக்கும், அதை வந்து அவங்க செய்யணும். இதை செய்யும் போது அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு குளிருதோ நிறைவடையுதோ அப்போ இவங்க அந்த ஆசீர்வாதம் வாங்கும் போது முருகர் கோவில் ஒரு 1000 முருகர் கோவிலை வந்து தரிசிச்ச பலன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்போ இது நெக்ஸ்ட் 15 டேஸ் அதை வந்து ரொம்ப ஒரு முனைப்போட அவங்க செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் நீங்க எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி கரியர், ரிலேஷன்ஷிப் மற்றும் உங்களுக்கான ஸ்பெஷல் முருகன் மெசேஜ் எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல yellow கலர் ஹார்ட்டின் போட்டு பதிவிட்டு உங்களுடைய மெசேஜஸை தெரிவிக்கலாம். அடுத்ததாக நிலராசியின் 2வது ராசியா சொல்லப்படுற கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் முதல்ல கரியர் எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கரியர் கார்ட்ஸ். ஸோ கரியர் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு புதிய திருப்பங்கள், புதிய மாற்றங்கள் உருவாகும் வரக்கூடிய 15 நாட்கள்ல அப்படின்னு காட்டுது. மனசு சொல்கிறத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து சொல்லும். வேலை ரீதியாக இது வந்து இந்த விஷயங்கள் நடக்க போகுது, இந்த நபர் தொடர்பு கொள்வாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டிங்க்ட் வந்து அவங்கள வழி நடத்தும். ஸோ அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அதை சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேலை ரீதியாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷகரமான சூழல் உருவாகும் அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சர்ப்ரைஸான இன்ப அதிர்ச்சிகள் கூட வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஸோ வேலை ரீதியாக அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் புலப்படாமல் இருக்குது, கொஞ்சம் வந்து ஹைட் அண்ட் சீக் மாதிரி போயிட்டுருக்கு, என்னன்னே தெரியல, எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எங்கே மிஸ்டேக் இருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்றத அவங்களுக்கு வந்து தெரியக்கூடிய வகையில் அடுத்த 15 நாட்களும் அமைய இருக்குது. ஓகே, ஸோ கரியர் வைஸ் ஏதோ ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, அதே மாதிரி ஏதோ தெரியாத ஒரு விஷயமும் வந்து தெரிய போகுது. ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது கன்னி ராசிக்காரர்கள்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்டு. ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது அவங்க பார்ட்னர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கலாம், இல்லை ஒரு டபுள் மைண்ட் செட் இருக்கலாம், இல்லை வந்து இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேணாமான்ற ஒரு டைலமா இருக்கலாம்.
ஸோ அந்த ஒரு குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது, ஒரு பதில் கிடைக்க போகுது இது நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அப்படின்ற மாரி காட்டுது. யுனிவர்ஸ் வந்து அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள கண்டிப்பா உருவாக்குவாங்க. ஸோ ரொம்ப வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. வ மனநிலையே சரியில்ல. என்னோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு வந்து ஒரு மனதா இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம், கண்டிப்பா அது நம்பிக்கை தரக்கூடிய வகையில, அதுல ஒரு ஹோப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அது தரக்கூடிய வகையில இந்த யுனிவர்ஸ் அவங்க கும்பிடுற தெய்வம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள வந்து காண்பிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஓகே. என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க? ஸோ இவங்க நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து ஒயிட் அண்ட் கிரீன் கலர் வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால கண்டிப்பா நெறைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. முருகன் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா முருகர் வந்து இவங்களுக்கு தேவையான அந்த ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதாவது ராஜா மாதிரி வாழ்க்கைன்னா, ரொம்ப பெரிய பெரிய கார் இருக்கணும், இல்ல வீடு இருக்கணும், நகை இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தன்னோட வாழ்க்கையில யாரும் குறுக்கிடாம அவங்களோட வாழ்க்கைய அவங்க சுதந்திரமா வாழ்றாங்கன்னா, அவங்க தான் ராஜா. ஸோ அந்த மாரியான வாழ்க்கை இவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்கன்னா, நிச்சயமா முருகர் அவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அதற்கு மேல அந்தஸ்தும் வேணும் அப்படின்னா, அதுவும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால முருகர முழுமையா நம்பி அவர்கிட்ட சரணடையணும். இத செஞ்சாங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சமீப காலத்துல முருகர் ஆண்டி கோலத்துல பார்க்குறாங்க. தொடர்ந்து அதே மாரி பார்க்குறாங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு நெருடலும் வேண்டாம். அவரு ஆண்டி கோலத்துல இருந்தாலும் இவங்களுக்கு தேவையான அந்த ராஜா வாழ்க்கை குடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. இப்போ கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பா இது நல்ல ஒரு பாசிட்டிவா தான் உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கும்னு நம்புறோம். கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் குடுத்து உங்களுடைய மெசேஜஸ நீங்க பதிவிடலாம். அடுத்ததாக நில ராசியில நம்ம 3வது ராசியா பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாள் முதல்ல கரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு அடுத்த 15 நாட்கள் வந்து கரியர் வைஸ் நெறைய இழப்புகளுக்கு நடந்திருக்கலாம். மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். சில வாய்ப்புகள தவற விட்டுருக்கலாம். சில விஷயங்கள் கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் கூட தவற விட்டுருக்கலாம். அதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல திருப்பியும் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்போ அது கிடைக்கிறதுக்காக இவங்களும் தயாரா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா, அதுக்கு இவங்க ரெடியா இருந்து எல்லா வகையிலயும் அவங்க அதுக்கு தயாரா இருக்கணும். எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி அண்ட் வந்து ஆக்ஷன் வைஸ் எல்லாத்துலயுமே அவங்க தயாரா இருக்கணும். இவங்களும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள்ல முயற்சி எடுக்கணும். ஸோ எல்லா வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இவங்களும் மேனிப்புலேட் பண்ற விஷயத்த கத்துக்கணும். ஸோ அந்த வாய்ப்பை விட்டு போனா அதை எப்படி தக்க வச்சுக்கணுன்றதும் அண்ட் அது திருப்பி வர வைக்கிறதுக்கான அந்த சூத்திரமும் இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான ப்ராசஸ் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல பண்ணா கண்டிப்பா அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரீடிங் வருது. ஓகே. ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஃபியூச்சருக்கான பிளானிங்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் 15 டேஸ்ல இவங்க 2 பேர் என்ன மாதிரியான ஒரு ஃபியூச்சரை நோக்கி போகலாம், எப்படியெல்லாம் 2 பேர் வந்து அவங்களுடைய எஃபோர்ட் இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளானிங்ஸ்லாம் வந்து எடுப்பாங்கன்னு இருக்கு. அண்ட் இவங்களுடைய பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகப்படியான ஒரு எஃபோர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க அதாவது 2 பேரும் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறது, இல்லை வேற ஏதாவது இடம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரியான ப்ராசஸில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரை நோக்கிய ஒரு பிளானிங்ஸாக இருக்க போகுது. அது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் அவங்களுக்கு வந்து நடக்கும். என்ன வந்து பாசிட்டிவான 2 கலர்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? ஸோ இவங்க வந்து சாண்டல் அண்ட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கலரும் அவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்களோட ட்ரெஸ் கோடா யூஸ் பண்ணலாம், வால்பேப்பர்ஸ்ல யூஸ் ஆமா. பண்ணலாம். இந்த கலர்ஸ் அடிக்கடி பார்க்கறது மூலமா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஆமா. அதிகமா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு தேவையான நல்ல குடும்பம், நல்ல ஒரு சுற்றுச்சூழல், அதாவது நல்ல அட்மாஸ்பியர், நல்ல ஒரு கம்யூனிட்டி, நல்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ் இது எல்லாமே அமைவாங்க. ஸோ அந்த பாக்கியம் கண்டிப்பா இவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. மேற்கொண்டு இவங்களுக்கு அது நிரந்தரமானதா இருக்கணும்னா, முருகருடைய வழியில இவங்க நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ சும்மா முருகரை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டைம் மட்டும் கும்பிடாம, இவங்களுக்கு கஷ்ட காலத்துல மட்டும் முருகர கூப்பிடாம, முருகருடைய பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணி அவருடைய வழியில நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் நிரந்தரமானதாக அவங்களுக்கு மாறும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்த்த கார்ட்ஸும், இந்த முருகர் தரக்கூடிய மெசேஜும் கிட்டத்தட்ட ஆமா, ஒரே மாதிரி ஆமா. ரிசனேட் ஆகுது. மகர ராசிக்காரர்கள் எத்தனை பேருக்கு இது வந்து ரிசனேட் ஆகி ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறத கிரீன் கலர் ஹார்ட்டின் கொடுத்து மெசேஜஸ்ல நீங்க பதிவிடலாம். அடுத்த 15 நாட்கள் நம்ம நில ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகரத்துக்கான ஒரு அருமையான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க் யூ.